அனுராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஒரு சங்கீதங்கள் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அதிலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யார் அவர்கள்? யாருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை? நாம் அநேக வார்த்தைகளை நாம் வசனத்தை படிக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை நாம் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம படிப்போம். என்ன பார்ப்போம்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஆண்டவரே, எனக்கு தான் அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா யார் அவர்கள்? இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள்? அவரை நோக்கி பார்க்கும்போது வெட்கப்படாத இருக்கிறாங்க. அவரை நோக்கி பார்க்கிறவங்க எப்படி அவங்க பிரகாசம் அடைஞ்சாங்க? யார் அவர்கள்? ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அதுதான் நம்ம சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம அதோட அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த அதிகாரம் முழுவதும் நாம் படித்தால்தான் இந்த ஆசீர்வாத நன்மைகள், இந்த வசனத்துக்குரிய நன்மைகள், அதை நாம் முழுமையாய் சுதந்திரிக்க முடியும். சரிங்களா? இப்ப நம்ம பார்ப்போமா அதோட விளக்கத்தை? இதுல என்ன பார்க்கிறோம்? நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது எழுதுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுல நம்ம பார்க்கிறோம் 5ஆவது வசனம், அவர்கள் அவரை நோக்கி. யார் அவர்கள் என்று சொன்னால், முதலாவது பாயிண்ட், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை எந்த நேரமும் துதிக்கிறீங்களா? இல்ல நம்ம சினிமா பாடலை முணுமுணுத்துக் கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய பாடலை வாயிலே நாம் சொல்லி அவரை பாடுகிறோமா, அவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அதனால கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்று சொன்னால், வாழ்வு காலம், தாழ்வு காலம், ஒரு கண்ணீரில் விடுகிற ஒரு காலம், சரிங்களா, துக்கப்படுகிற ஒரு நேரம், சந்தோஷத்தின் நேரம், இப்படியே சொல்லிக்கொண்டு போல எந்த காலத்திலும். அதான் தாவீது எழுதுகிற, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய துதியை சொல்லுகிற ஜனங்கள், எந்த காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிக்கிற ஜனங்கள் தான் அவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? முதலாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அவரை அதாவது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற ஜனங்களை தான் கர்த்தரங்க சொல்லுகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. யார் அவர்கள் என்றால், முதலாவது கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பவர்களை தான் அங்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஆட்கள் யார் பார்ப்போமா? அதுல கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள். அதுதான், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இந்த கேட்டகரியால யாரு? கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிலர் என்ன செய்யறாங்களாம்? மற்றவர்களை குறித்து தன்னுடைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற மக்கள் மத்தியில இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகத்துல நம்ம யாரை மேன்மை பாராட்டுகிறோம்? கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறோமா, இல்லை நம்மையே குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோமா? நம்மையே குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் இந்த கேட்டகரியில் நம்ம வர முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எல்லா காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிற ஒரு ஜனங்களாக இருப்போம் என்று சொன்னால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் வந்து விடுவோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இப்போ இரண்டாவது காரணம் என்ன பார்த்தோம்? கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இது எனக்கு கர்த்தர் பாராட்டின கிருபை. இன்றைக்கு இவ்வளவு அற்புதமாய் ஒரு வீடை கட்ட கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். கர்த்தர் உழைத்து இதை கட்ட எனக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். அந்த வீட்டை கட்டி இதில் வசிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாகனத்தை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தார். இதுதான் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. என் பலத்தினால், என் சுய பலத்தினால், என் தாளாந்தினால், என்னுடைய டேலண்டினால் இதை நான் செய்தேன் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் அதுதான் கர்த்தரின் பார்வையிலே சிறந்த ஒரு காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு நேபுகாத்நேச்சார் என்ன செய்தார் உங்களுக்கு தெரியுமா? அவர், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவர் மேன்மை பாராட்டினார். உடனே கர்த்தர் அதை பார்த்து தேவன் என்ன செய்தார்? அவர் வனாந்தரத்தில் செல்லும்படியாய் செய்தார். அவர் என்ன செய்தார்? ஒரு புல்லை மேய்ந்தார். அவர் சில காலங்கள் இப்படியாய் ஒரு மிருகமாய் அவர் வாழ்ந்தார், இப்படியாய் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ மேன்மை பாராட்டுதல், நம்மை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவது அல்ல, கர்த்தரையே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் அவரோட துதி நம் வாயில் இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் அவரை நாம் துதிக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரைக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். என் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று
கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் அவர்கள். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். யார் அவர்கள்? நீங்கள் தான். அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்கள் ஒருவேளை செய்வீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே உங்களை பற்றி தான் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தரை தேடுபவர்கள். அல்லேலூயா. அதிகாலையிலே தேவனை தேடுபவர்கள். அதிகாலை என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நேரமும் நாம் கர்த்தரை தேடுகிற ஜனங்களா இருப்போம் என்று சொன்னால் அதான் வேதம் சொல்கிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. நீங்களாக்கி விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடு. ஒரு பயம், ஒரு காரியம் இருக்குதா, நம்ம போய் மனுஷனை தேடுறோமா? அப்படி இல்லை. நாம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை ஜபத்தில் தேடுவது, தனியாக உட்கார்ந்துருக்கும் போது கூட சரி, அவரே நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம இருதயம் நம்ம ஆத்துமா அவரை தேடும் என்று சொன்னால் உண்மையாகவே தேவன் அப்படிப்பட்ட பெரிய பலமுள்ள தேவனாய் நம் மத்தியிலே நமக்காக உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதில் என்ன செய்யணும்? கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். கர்த்தரை நான் தேடினேன் என்று தாவீது சொன்னது போல் நாமும் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி லிஸ்ட்ல நீங்களும் நானும் வருவோம். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு காரியம், அவர்கள் தான். 5வது காரியம் பாருங்க, 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அந்த வசனம் எப்பவுமே நம்ம ஒரு வசனத்தை மட்டும் படிக்கக்கூடாது. அந்த வசனத்துக்கு மேலே என்ன சொல்லப்படும், இந்த வசனத்துக்குரிய ஆசீர்வாதங்களை இவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இதற்கு என்னென்னலாம் ஆண்டவங்க வச்சிருக்கிறார், அதை நம்மளோட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறோமா, அதன்படி நாம் செய்கிறோமா என்று பார்த்து தான் அதை உரிமை பாராட்டி நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரிக்க முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. இந்த 34ஆம் சங்கீதத்தை வாசிப்பீர்கள் சொன்னால் அநேக காரியங்களை பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. யாருக்கும் குறைபடாது. அவர்கள் யார்? அவர்கள் தான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பவர்கள். அவர்கள் தான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், கர்த்தரை தேடுபவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யார் முகங்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த தேவன் நமக்கு பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்கிறது அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப கர்த்தரை நம்ம பார்க்கும்போது தான் பிரகாசம் அடைய முடியும் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 12:46 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திலே ஒளியாக வந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் பிரகாசம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் பிரகாசம் உள்ள தேவனாய் இருக்கிறதுனால தான் நம்மையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ இருளில் இருக்கிற உன் இருளில் இருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஒளியாகிய தேவனை நீ நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அந்த ஒளி உன்மேல் பட்டால்தான், அந்த ஒளி உன்மேல் பிரகாசித்தால்தான் இந்த உலகத்துக்கு நீ வெளிச்சமாய் மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவர் எப்படி வச்சிருக்கிறார்? இந்த உலகத்துக்கே உங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறாராம் கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை மேன்மை பாராட்ட வேண்டும், அவரை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும், அவர் சொன்ன வார்த்தை என்பதை நாம் நடக்க வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளை நாம் கடைபிடித்தால் மட்டுமே கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிறவர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசம் மற்றவர்களை குறித்து அவர் சொல்லவில்லை, விசுவாசம் உள்ளவன் எவனும் என்று வேதம் சொல்கிறது. இல்லையா? இன்றைக்கு நாம் கர்த்தரை விசுவாசிப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிற எவனும் இருளில் இராதபடி, அவன் இருளிலே இருக்க மாட்டான். ஏன்னா நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா? அப்போ நீங்கள் கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் உங்களை இருளில் இராதபடிக்கு அவர் என்ன செய்யறாரா? நான் உலகத்துக்கு ஒளியா வந்திருக்கிறேன், அப்ப நான் உன்னை என்கிட்ட நான் கொண்டு வந்துருவேன். அதாவது நீ இருளில் இருக்கிற, நீ என்ன விசுவாசிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? நீ வெளிச்சத்தின் இடத்துல நீ வருகிறாய், நீ என்னிடத்தில் வருகிறாய், அதான் கர்த்தரிடத்தில் நீ வருகிறாய். அவரிடத்தில் நாம் வரும்பொழுது நம் மீது இருக்கிற எல்லா இருளும் விலகிவிடும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நம் முகங்கள் எந்த ஒரு நாளும் எந்த நேரத்திலும் வெட்கப்பட்டு போகாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலக மனிதர்கள் நம்மை வெட்கப்படுத்த 24 மணி நேரமும் அவர்கள் ரவுண்டப்லே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. யார் முகங்கள்? தேவனுக்கு முன்பதாக நிற்கிற உங்கள்
நீங்கள், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் இவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று யார் கங்கணம் கட்டி தெரிந்தாலும் உண்மையாய் நான் சொல்லுகிறேன், அவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்கள். வாருங்கள், நம்ம எல்லாரும் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள். இப்படிப்பட்ட கேட்டகரியான பிள்ளைகள் மட்டும்தான் அவர்கள் தான் பிரகாசிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. அதுதான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் மீட்கப்பட்டு போவதில்லை. இந்த மெசேஜ் உங்களுக்கு கர்த்தர் வந்து இந்த வார்த்தை மூலமாக உங்களிடத்துல பேசியிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே கமெண்டில் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தை கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால கர்த்தரை விசுவாசிப்போம். நாம் இருளில் இராதபடிக்கு அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை நாம் நடப்போம். கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது உண்மையாகவே அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள், யார் முகங்கள்? உங்க முகங்கள், என் முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. என்ன, கர்த்தரை தேடுவோமா? அவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போமா? கர்த்தரை மேன்மை பாராட்டுவோமா? பிரியமானவர்களே, இதை நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு பிரிந்து போக மாட்டார். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் வசனத்தை நாம் கைக்கொள்வோம். வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை மட்டும் படித்து நாம் செல்லக்கூடாது. அந்த அதிகாரத்தை முழுவதுமாய் வாசித்தால் தான் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய நன்மை, அதற்கான பங்காளிகளாய் நீங்களும் நானும் இருக்க முடியும். அதனால ஏதோ ஒரு வசனத்தை வாசித்து போகாதபடிக்கு வசனத்தை தெளிவாய் படியுங்கள். வசனத்தை சொல்கிற வார்த்தையை அப்படியே அதன்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாம் ஆமீன் என்றும் எழுதி கொடுக்கிற அந்த தேவன் அந்த வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்றுவார்.